ஹலோ கைஸ், நம்ம இப்போ சிஎஸ் விளையாட ஆரம்பிச்சிட்டோம். சிஎஸ்ல ரேங்க் புஷ் பண்ணி ஆகணும். சிஎஸ்ல நம்ம ரேங்க் புஷ் பண்ணியே ஆகணும். ஏன்னா சிஎஸ்ல தான் எனக்கு ரொம்ப கம்மியா இருக்கு. அடுத்து புஷாங்க அடுத்து வந்து சொல்லிட்டு அடிக்கும். விடுங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகும்போது தான் நானே ஸ்டார்ட் பண்ணேன் கேமை. இப்போதான் ஆடலாம், வாங்க பார்க்கலாம். One opportunity closes a door. சொன்ன மாதிரியே நம்ம வந்து நம்மளோட சேனல் வந்து மாத்திட்டேன். ஐடி ஃபார் சேலர் ஐடி சேலர் பாய்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம இருக்கோம் சேனல் நேமே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்குன்னு ஒரு குரூப் இருக்கு. அந்த குரூப்பை வந்து சேர்ந்து போவோம். ஏன் சொல்றேன்னா, நான் அந்த குரூப்ல தான் வந்து நிறைய ஐடிஸ் போடுவேன். எக்ஸ்பென்சிவான ஐடிஸ் எல்லாமே நான் அதில் தான் போடுவேன். கவலைப்படாதீங்க, அதில் வந்து குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சேஃப் அண்ட் செக்யூராக உங்களுக்கு நான் முடிச்சு கொடுத்துருவேன். அதையே சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து 2 சேனல் இருக்கு. 2மே ஐடி ஷேரிங் சேனல் தான். பயப்படாம உங்களை வாங்கிக்கலாம். என் குரூப்ல வந்து சேர்ந்தீங்கன்னா நான் மட்டும்தான் இருப்பேன். அதே நேரத்தில் நீங்க அமௌண்ட் அனுப்பிச்ச உடனே உங்களுக்கு ஐடி அண்ட் பாஸ்வேர்டு அனுப்பிச்சு கொடுத்து, அது இல்லாமல் ஒரு மெயின் ஆஃபர், ஐடி அண்ட் பாஸ்வேர்டு அனுப்பிச்சு விட்டு உங்களுக்கு 1 வீக்கு அந்த ஐடி ஏதாவது குறைஞ்சிச்சுனாலோ, அந்த ஐடி ஏதாவது ஹேக் ஆச்சுனாலோ வேற ஐடி கொடுப்பேன். இல்லை உங்களோட அமௌண்ட்டை டபுள் மடங்கா ரிட்டர்னாக கொடுத்துருவேன். இது என்னோட ஆஃபரு. நல்லா கேட்டுக்கோங்க. 1 வீக்குள்ள ஏதாவது ஆயிடுச்சுன்னா மட்டும்தான் இந்த ஆஃபர் சொல்லிடுறேன். ஒண்ணு வேற ஏதாவது ஐடியா அதோட எக்ஸ்பென்சிவா இருக்கிற ஐடியா பார்த்து கொடுத்துருவேன். இல்லைன்னா அந்த அமௌண்ட்டுக்கு டபுள் மடங்கா கொடுத்துருவேன். அவ்வளவுதான். இப்ப நீங்க வந்து ஒரு 1000 rupees கொடுக்குறீங்கன்னு வைங்களேன், நான் 2000 உங்களுக்கு கொடுத்துருவேன். அதே நேரத்துல இப்ப நீங்க ஒரு 6000 ஐடி வாங்குறீங்கன்னா நான் உங்களுக்கு 12,000 கொடுத்துருவேன். இல்லைன்னா உங்களுக்கு சொன்ன மாதிரி அந்த டபுள் மடங்கு காசு சொன்ன பாத்தீங்களா, 12,000. ஆனா 12,000 ஐடியா கூட கொடுத்துருவேன். அப்படி சொல்றேன் நான். இப்பயும் நினைக்கிறேன் நான் சொல்றது என்னன்ட்டு. யாருமே கொடுக்காத ஆஃபர் தான் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. இது நான் வந்து சும்மா இந்த வீடியோக்காக சொல்றீங்கன்னு நினைக்காதீங்க. நான் வந்து கொடுப்பேன். ஐடி வாங்க, ஜாலியா இருக்கு. எல்லாமே உங்களுக்கு பின் பண்ணி தான் வச்சிருக்கேன். லொகேஷன்ல இருந்து எல்லாமே நான் உங்களுக்கு பின் பண்ணி தான் வச்சிருக்கேன். நம்ம மாத்திர பழம் கிடையாது. ஆனா பக்காவா கரெக்டா பிளான் பண்ணி தான் நான் பண்ணி வந்த விஷயமா இருந்தாலும் கவலையே படாதீங்க. போயிட்டே இருங்க. சேஃப் அண்ட் செக்யூர் வாங்கிட்டு போயிட்டே இருங்க. நோ ப்ராப்ளம் இருக்காது. நம்ம ஐடி மறுபடியும் ரிமைண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் எத்தனை தடவை ரிமைண்ட் பண்றேன்னா, நான் இப்போதான் ஐடி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சேனல் ஸ்டார்ட் பண்ணி அது 2 weeks 3 weeks தான் ஆகும். ஆனால் அதுக்குள்ளேயுமே நிறைய இதுக்கு வியூஸ் அதிகமாக போச்சு. நிறைய வீடியோஸ்க்கு ஐடி ஷேரிங் நான் ஒரு ஐடி போட்டிருந்தேன். வாய்ஸ் இல்லாமன்னு நினைக்கிறேன், தெரியல, நான் கரெக்டாக பார்க்கல. அந்த வியூஸ் மட்டுமே எனக்கு நிறையா போச்சு. சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை. வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிறையா லைக் பண்ணுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னு கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விட்டுருங்க. நான் மாற்றிக்க பார்க்குறேன். எப்படி விளையாடி நான் மாற்றணுமோ சொல்லுங்க, நான் அதே மாதிரியே மாற்றிக்கிறேன். ஒரு பெரிய வேலையில சூப்பர். மாத்துறதுலாம் எனக்கு ஒரு வேலையே இல்லை, அதையும் சொல்லிடுறேன். நிறைய பேர் நினைப்பீங்க
ஏன் இவன் கூவி கூவி இப்ப இந்த ஐடியை விற்கணும்னு நினைக்கிறான்? அந்த ஐடிக்கு ஏன் இப்படி இது பண்றான்னு நினைக்கிறீங்க? நான் ஏன்னா எந்த விஷயத்தையுமே இந்த மாதிரி கூவி கூவிலாம் நான் விற்கவே மாட்டேன். ஏன் நான் இது இவ்வளோ இது பண்ணி விற்கிறேன்னா, ட்ரஸ்ட்டு. நான் உங்களை ட்ரஸ்ட் பண்றேன். நீங்களும் என்ன ட்ரஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றதுக்காக தான் நான் இப்படி கூவி கூவி விற்கிறேன். மற்றபடி வேற எதுவும் இல்லை. தப்பா ஐ மீன் பார்க்குறவங்க இவன் யார், இவன் ஏமாத்துருவான் அந்த மாதிரிலாம் நினைச்சிடாதீங்க. சேஃப் அண்ட் செக்யூராக உங்களுக்கு ஐடி வந்து சேரும் அமௌண்ட் வந்தோடனே. அதே மாதிரி தான் இப்போ யாருமே கொடுக்காத ஆஃபர் தான் நானும் கொடுத்துருக்கேன். 1 வீக்குள்ளே ஐடி எங்கேயோ காணாமல் போச்சுனாவோ, ஐடி ஏதாவது தொலைஞ்சிச்சுனாவோ, ஐடி யாராவது ஹேக் பண்ணிட்டாவோ நான் பொறுப்பு. ஒரு வாரத்துக்குள்ளே அந்த ஐடிக்கு என்ன ஆனாலுமே நான் பொறுப்பு. அதையும் நான் சொல்லிக்கிறேன் மெயினாக. அதே நேரத்தில் இப்பயே சொல்லிடுறேன், ஐடி தொலைஞ்சிச்சு எனக்கு காசு தான் வேணும்னு கேட்காதீங்க. என்கிட்ட அமௌண்ட் ஐடி சப்போஸ் எந்த ஐடியுமே இல்லைன்னா நான் ஒன்றும் அமௌண்ட்டாக உங்களுக்கு கொடுத்துருவேன், இல்லையா ஐடியாக உங்களுக்கு கொடுத்துருவேன். ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று பண்ணுவேன். இல்லை நீங்கள் இப்படி அமௌண்ட்டு தான் வேணும்னு கேட்டிங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி கூட பண்ணித்தரேன். கவலையப்படாதீங்க. இந்த ஆஃபர் வந்து எல்லாருக்குமே இருக்குது. இன்னொன்று ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 5 பேருக்கு மட்டும் ஒரு ஆஃபர் வச்சுருக்கேன். ஐடி வாங்கிட்டு ஐடி வாங்குற ஒரு ஆளுக்கும் டிஸ்கவுண்ட் ஒன்று பண்ணுறேன். இப்போ வந்து ஒரு 1000 ருபீஸ் ஐடி வாங்குறீங்க. நீங்கள் 1000 ருபீஸ் ஒரு ஐடி வாங்குறீங்கன்னா நீங்கள் எனக்கு வந்து 200 கொடுத்தா போதும். 1000 ஒரு ஐடி ஒன்று வாங்குறீங்கன்னா இந்த 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 ப்ரைஸ் வந்து ஒரு 1000 ரூபா ஐடி வாங்குறேன் உங்களுக்கு மட்டும். இப்போ நான் வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்குறேன் அப்படின்னா 500 நீங்கள் எடுத்துக்கோங்க. 500 நான் தப்பாக சொல்லிட்டு 200 தப்பாக நினச்சிக்காதீங்க. 1000 ரூபாய்க்கு இப்போ நீங்கள் வந்து 1000 ரூபாய்க்கு இப்போ ஒரு ஐடி வாங்குறீங்கப்பா, அதில் வந்து நீங்கள் 500 எனக்கு கொடுத்தா போதும். 500 உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறேன். இது 10 பேருக்கு எவ்வளோ 1000 ரூபாய் ஐடி வாங்குறவங்களுக்கு, இதே 2000 3000 வாங்குறவங்களுக்கு 3000 நீங்கள் என்கிட்ட கொடுத்தீங்கன்னா 500 டிஸ்கவுண்ட் பண்ணி 2500 கொடுத்துருங்க. இதே 2000 கொடுத்தீங்கன்னா 500 டிஸ்கவுண்ட் பண்ணி கவலையே பார்த்தீங்கன்னா பக்காவை சேஃப் அண்ட் செக்யூராக நம்ம ஐடி விட்டு கொடுப்போம். அதே நேரத்தில் ஐடி சேலிங் ஐடி பையும் தான் நினைக்கிறேன். ஐடி சேலிங்கும் நமக்கு ஐடி சேலிங்கும் நமக்கு இருக்கு. ஸோ அந்த பயப்பட வேண்டிய தேவையே வேணாம். அதனால நான் இவ்வளோ நேரம் பையிங்க்கு மட்டும்தான் சொன்னேன். இவ்வளோ நேரம் பையிங்க்கு மட்டும் தான் சொன்னேன், சேலிங்க்கு சொல்லவே இல்லை. இப்போ நீங்கள் சேல் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களோட அட்ரஸ் அமைச்சிருங்க. சேல் பண்ணுறவங்களுக்கு உங்களோட அட்ரஸ் அமைச்சிருங்க. அதுக்கப்புறம் எடுத்தோடனே உங்கள் பாஸ்வேர்ட்லாம் அனுப்புனா ஃபஸ்ட்டு வீடியோ அனுப்பிச்சிடுங்க. இதுவே ரொம்ப எக்ஸ்பென்சிவ், ஒரு வந்து ஒரு 6000 ரூபாய்க்கு விற்கலாம், 5000 ரூபாய்க்கு விற்கலாம்னா நான் அப்போ சொல்கிறேன். கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் வாங்குவேன். என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவேன். என்னோட ஆதார் கார்டு, அட்ரஸ், ஃபோன் நம்பர், அப்புறம் வந்து ஆதார் கார்டை ஃபோட்டோ காமிச்சிடுவேன். அப்புறம் என்னோட ஃபோன் நம்பர் கொடுத்துருவேன். வேறு உங்களுக்கு வீடியோ கால்லே தான் நான் ஃபோன் பண்ணிட்டு இருப்பேன். நீங்கள் அதெல்லாம் கவலையே பண்ணலாம். அதே இன்னொன்று மெயினான விஷயம், நீங்கள் 2 ஸ்டெப் போட்டே எங்கள்கிட்ட கொடுங்க. வெறும் லாகினில் மட்டும் வச்சுருக்க மாதிரி அதையும் சொல்லியிருப்பேன். நான் லாகினில் வச்சுருக்க மாதிரி மட்டுமே என்கிட்ட கொடுங்க. யாருமே இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க வீடியோவில். நான் சொல்லிட்டேன் லாகினில் மட்டும் எனக்கு வச்சிருக்க மாதிரி இருக்காங்க. ஏன்னா நான் இந்த மாதிரி சொல்கிறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நிறைய பேர் பண்ணுவாங்க இந்த மாதிரி. எனக்கு வந்து பெரிய எக்ஸ்பென்சிவான ஐடி யாரும் சொல்ல மாட்டாங்க. குரூப்பில் ஒருத்தர் கூட சொல்லுவாங்க எக்ஸ்பென்சிவான ஐடி இது பண்ணுங்க. நானும் நிறைய பார்த்துருக்கேன். அந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்டோட வேறு ஐடி வந்து ஏதோ ஒரு ஃபேக்கான ஐடினா அவன் ஏமாந்துட்டான். யூடியூப்பில் வழியாக போய் தான் அவன் ஏமாந்துட்டான். முன்னாடியே எல்லாமே சொல்லிடுறேன். என்னோட அட்ரஸ் நான் அனுப்புகிறேன். அட்ரஸ் நான் அனுப்புனதுக்கப்புறம் என் அட்ரஸ் ஃபோன் நம்பர் உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். இது வந்து இன்னொன்று ஒரு ஃபோன் நம்பர் ப்ரைவேட் அந்த ஃபோனோட நம்பர் கொடுத்துருவோம் உங்களுக்கு. நீங்கள் அதில் எனக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. மெயினான ஒரு விஷயம், நீங்கள் 2 ஸ்டெப் போட்டிருந்தீங்கன்னா நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நான் உங்களுக்கு இது பண்ணுவேன். நான் ஏன் இவ்வளோ இதுவாக பண்ணுறேன்னா நம்ப மாட்டாங்க. மெயினான விஷயம் நம்பிக்கைனா வாழ்க்கை. அந்த நம்பிக்கையை நான் உங்ககிட்ட நான் க்ரியேட் பண்ணோம், உங்களுக்கும் எனக்கு இருக்கிற பாண்டிங்கை நான் க்ரியேட் பண்ணுன்றதுக்காக மட்டும்தான் இவ்வளோ சொல்கிறேன். யாராவது இவ்வளோ காரணம் நான் நார்மலாகவே இப்படிதான் பேசுவேன். நான் இப்படிதான் பேசுவேன். யாரும் தப்பாக நினைச்சுக்க வேணாம்.
Takedown. Ninpo, Kagenui. Help me! ஓகே, இதோட அந்த வீடியோவை நான் என் பண்ணிக்கிறேன். பார்த்துட்டு இருக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எது எதெல்லாம் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ, பை பாய்.